வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்கு பக்கம் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து ஐ திங்க் ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங் லைக் 12th வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்டு 12th வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் நெருங்க போகுது. ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போது இந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். ஸோ எதர் ஆப்ஷனல் ஜாயின் பண்ணலாமா, இல்லை ஜிஎஸ்க்கு எங்கேயாவது ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாமா, இல்லை எங்கேயாவது மறுபடியும் கிளாஸஸ் ஃபஸ்ட்லேருந்து ஜாயின் பண்ணலாமா, என்ன பண்ணுறது, இல்லை யார்கிட்டயாவது போய் அட்வைஸ் கேட்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? தென் ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும், மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஃபெயிலாக இருந்தாலும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கும். ஸோ டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கும். தென் அதுக்கப்புறம் டிசம்பருக்கு மேலே மறுபடியும் ஃபிலிம்ஸ்க்கு எப்படி எஃபர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் பிளான் வந்திருக்கும். அதை நோக்கி அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இங்கே ப்ராப்ளமே இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கிளியர் ஆகிட்டு மெயின்ஸ் கொடுக்குற கேண்டிடேட் ஒருத்தருப்பாங்க. கிளியர் ஆகலனாலும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியும். ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கும். அவங்க இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ராப்பரான கைடன்ஸும் இருக்காது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு அவேர்னஸும் இருக்காது. ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன் ஜோனில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உங்கள் இடத்துல நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஸோ அப்படின்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் இட் இஸ் ஓகே ஃபார் யூ, யூ கேன் ஃபாலோ தட். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. ஸோ நான் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆஸ்பிரண்ட்ஸையாவது நேரில் பார்த்து அவங்கக்கிட்ட வந்து ஃபீட்பேக்லாம் வாங்கியிருப்பேன். அவங்க கூட வந்து பேசியிருப்பேன். கிளியர் பண்ணவங்களையும் வந்து பேசியிருக்கேன், கிளியர் பண்ணாதவங்ககிட்டையும் வந்து பேசியிருக்கேன். நல்ல எஃபர்ட் போட்டு வந்து இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆனவங்க அவங்க கூடயும் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதையெல்லாம் வச்சு ஒரு அனாலிசிஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு, ஏன் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இப்போ நான் சொல்ல போகிறத வந்து பண்ணதே இல்லை. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்களும் வரீங்க அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு எடுத்து இப்போ கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா, அந்த ப்ரிலிம்ஸ் பேப்பரை வந்து எடுங்க, தயவு செஞ்சு எடுங்க. ஓகேங்களா? கைண்ட்லி டேக் தட் ப்ரிலிம்ஸ் பேப்பர். ஸோ அந்த ஜிஎஸ் பேப்பரை வந்து எடுங்க. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அதை எடுத்து அப்படி ஓரம் வச்சுருப்பாங்க, இன்றைக்கி வரைக்கும் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஏன் அதை எடுக்கலைன்னா ஏன் பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க போகிறதும் இல்லை, எனக்கு அட்டெம்ப்ட் அவ்வளோதான் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை யூபிஎஸ்சி ஃபீல்டை விட்டு நான் கம்ப்ளீட்டாக வெளியே போகிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவங்க பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, தேவையும் இல்லை அவங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் அடுத்த அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க போகிறேன், அடுத்த அட்டெம்ப்ட் நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஹாலில் தானே போய் உட்கார போகிறீங்க, இந்த ப்ரிலிம்ஸ் பேப்பரை தானே பார்க்க போகிறீங்க. அப்போ இந்த ப்ரிலிம்ஸ் பேப்பரில் என்ன பிரச்சனை, என்ன தப்பு பண்ணோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம எது பெட்டராக பண்ணியிருக்கணும், இந்த அனாலிசிஸ் இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு 1 இயருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க். ஓகேங்களா? ஸோ அதனால ஐ எம் டெல்லிங் லைக் டேக் தட் ப்ரிலிம்ஸ் பேப்பர். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபே வந்து செக் பண்ணல, இன்றைக்கி வரைக்கும் வந்து கட் ஆஃபே செக் பண்ணல. ஸோ கட் ஆஃப் செக் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஏன்னு தெரியல, ஐ டோன்ட் நோ ஒய். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் பார்க்குறது, அது என்ன எதனால் அப்படி பண்ணுறேன் அங்கே அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அது வந்து ஒரு மிஸ்டேக்ஸ், அதை பண்ணாதீங்க. பிகாஸ் அடுத்த எக்ஸாம் வந்து நம்ம கொடுக்க தானே போகிறோம். அப்போ இந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூபிஎஸ்சி மார்க் சொல்லும், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லும். ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். பட் இப்போது யூபிஎஸ்சி லைக் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும்ல, ஸோ அவங்களோட கீஸ் வந்து இருக்கும். டெஃபினட்டாக அதில் வேரியேஷன்ஸ் இருக்குது தான், ஒரு 5-10 மார்க் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் இந்த வருஷம் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குன்னே தெரியல. ஒரு சிலர் 90 கிராஸ் பண்ணவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணல. சிசெட்டில் பிரச்சனையா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இல்லை இன்ஸ்டியூஷனோட கீஸ் வேரியேஷன் ஆகுதா, இது எதுவுமே வந்து தெரியல. வேரியேஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் அப்ராக்சிமேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 10 ± வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த வேரியேஷன் இருக்கிற அந்த அப்ராக்சிமேஷன் கூட நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம எப்படி வந்து மறுபடியும் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு விஷயம், அந்த பேப்பரை எடுங்க, ஏதாவது ஒரு 2-3 இன்ஸ்டியூஷன் கீஸை எடுத்து வச்சு செக் பண்ணுங்கள், கட் ஆஃப் எவ்வளோ வருது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா? அந்த பேப்பரை எடுத்து வச்சு மறுபடியும் நீங்கள் பார்க்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். நான் இருந்தேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கொடுத்து நம்ம ஃபெயில் ஆகலை அப்படின்னா, ஸோ அடுத்த ஸ்டேஜ் நான் அடுத்த பெட்டர் எக்ஸாம் நல்லா கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி தான் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பேப்பரை எடுத்து வச்சு செக் பண்ணுவேன். அது 30 வந்தாலும் பரவாயில்ல, 40 வந்தாலும் பரவாயில்ல, 50 வந்தாலும் பரவாயில்ல, 60 வந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சது. அது மறுபடியும் மாற்ற முடியாது. பட் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்.
பிகாஸ் இந்த ஸ்கோரை வச்சு தான் நம்ம அடுத்த 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேரே பண்ண போகிறோம். ஸோ தட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேப்பரை எடுத்து வச்சு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுல எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் தான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ். ஸோ பாலிட்டி இருக்குன்னா பாலிட்டியில் இருக்கக்கூடிய எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ அதை வந்து செக்ரிகேட் பண்ணுவேன். தென் ஹிஸ்ட்ரி எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, ஜியாகிரஃபி எத்தனை கொஷின் கேட்டிருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, என்விரான்மெண்ட் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடல், ஸோ இந்த மாதிரி எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, எக்ஸாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, ஸோ ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ பாலிட்டி என்விரான்மெண்ட்டோ இதெல்லாம் படிச்சிருப்பீங்கள்ல. சும்மா யாரும் போயிட்டு எக்ஸாம் வந்து கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்டாவது படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இப்போ பாலிட்டி படிச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னா, பாலிட்டியில் எனக்கு எத்தனை கொஷின் தப்பாச்சு, நான் எத்தனை கொஷின் என்னால் எத்தனை கொஷின் அட்டன் பண்ண முடிஞ்சது, எத்தனை கொஷின் நான் தப்பு பண்ணேன். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதை பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 கொஷின் பாலிட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, நான் பாலிட்டி நல்லா தான் படிச்சுட்டு போனால் நான் நினச்சிட்டு போயிருக்கேன்ல. அப்படி போகும்போது ஒரு 6 கொஷின் 7 கொஷின் தான் நான் வந்து ஒரு 10 கொஷின் அட்டன் பண்ணி 6 கொஷின் 7 கொஷின் தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறீங்க, படித்ததை எப்படி அங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் படித்ததை அங்கே யூஸ் பண்ண முடிஞ்சுதா இல்லையா, ஆன்சராக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதா இல்லையா, மார்க்காக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிற அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு 5 மாதம் 6 மாதம் எப்படி வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து படிச்சிருக்க போகிறீங்க. இப்போது இதில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணோமா இல்லையா, எங்கே தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அனாலிசிஸ் பண்ணணும். ஒரு சில செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இது எதுவுமே பண்ணாமல் எக்ஸாம் ஹால்லே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓ இதுதான் மிஸ்டேக், இதுதான் மிஸ்டேக், இதுதான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்படியே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அகெயின் செக் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? இங்கே மிஸ்டேக் எங்கே வேணால் நடக்கலாம். நம்ம அந்த எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ப்ரெஷரில் ஸோ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்னடா இது படிச்சுட்டு போனோம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு கோவத்துலையோ ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் வந்திருக்கும். அப்போது ஒரு மாதிரி ஒரு இன்டர்பிரட் பண்ணியிருப்போம். இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரட் பண்ணியிருப்போம். பட் இப்போ கொஞ்சம் ரிசல்ட் எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம் முடிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு ஆயிடுச்சு. இப்போ இருக்கும்போது இப்போ போய்ட்டு அந்த பேப்பரை எடுத்து வச்சு பாருங்கள். புதுசாக ஒரு சில விஷயங்கள் உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் மாறும். என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னா இங்கே புதுசாக நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அப்போ மறுபடியும் அகைன் நான் ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் இல்லை. மறுபடியும் போய் அனாலிசிஸ் பண்ணால் ஒருமே தப்பு இல்லை. பிவைக்கு பார்க்க வந்து பார்த்திங்கன்னா புது புது இன்டர்பிரிட்டேஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பிவைக்யூவை பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிவைக்யூ பார்க்கணும். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் எடுத்து அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும். அதனால தான் ஐம் டெல்லிங் அகைன். ஸோ எடுத்து பற்றி பாருங்கள். பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம எத்தனை வந்து அட்டன் பண்ணியிருக்கிறோம், அட்டன் பண்ண முடிஞ்சிருக்குது, அதில் எவ்வளோ கரெக்டாக இருக்குது, எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறோம், எதெல்லாம் புக்கிலேருந்து வந்தது, அதெல்லாம் நம்ம தப்பு பண்ணோமா கரெக்ட் பண்ணோமா. ஸோ இது எல்லாமே இந்த அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக வந்து பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு இதோட அனாலிசிஸ் வந்துருக்கும். இந்த அனாலிசிஸ் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்து நம்மளே வந்து நினச்சிக்காம கொஞ்சம் சீனியர் ஆஸ்பிரண்ட்கிட்டயோ இல்லை மென்டார்கிட்டயோ உங்களுக்குன்னு ஒருத்தர் யாராவது இருப்பாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் டெஃபினெட்லாக இருப்பாங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்க கிட்ட போய் ஒப்பீனியன் வந்து கேளுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஒப்பீனியன் தான் கேட்க சொல்கிறேன், அதை ஃபாலோலாம் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், நான் என்ன பண்ணணும், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீனியராக கொஞ்சம் ஜெனியூனாக இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்லாம் இல்லை. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஓகே அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக, இது உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லணும். அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு கன்க்ளூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் இருக்கேன். இப்போ எனக்கு வந்து தெரியுது ஒரு 40 மார்க்கு ஒரு 30 மார்க் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின்ஸு இந்த ஆன்சர் ரைட்டிங்கு இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ஸ்டாட்டிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கன்க்ளூஷனை வந்து எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸை எடுத்து வச்சுட்டு தென் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸை எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோ கூட வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த அனாலிசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கைஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணணும். அந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு அனாலிசிஸ் வந்து பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்து போக முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது நம்ம சொல்யூஷன் வந்து தேட முடியும். சரி, வென் கம்ஸ் டு சிசெட் இதே தான் சேம். ஓகேங்களா? இந்த சிசெட் பேப்பரை எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு தென் அதில் ஆப்டிடியூட் கொஷின் எத்தனை வந்துருக்குது, ரீசனிங் கொஷின் எத்தனை வந்துருக்குது, காம்ப்ரிஹென்ஷன் எத்தனை வந்துருக்குது, நம்ம இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறோம், எது கரெக்டாக இருக்குது, எது தப்பாக இருக்குது, அங்கே நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், இந்த அனாலிசிஸ் வந்து மேக் பண்ணுங்கள். பிகாஸ்
உங்களோட மிஸ்டேக் என்னன்னு தெரியாமல் அடுத்த 1 இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த லாஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணால் தான் அடுத்த அட்டெம்ப்ட் வந்து நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சேனலோட அபவுட் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் கைஸ். ஹாவ் அ குட் டே.